ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டா தொடங்கியிருக்கும்னு நான் நம்புறேன். நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க. சில பேர் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுருப்பீங்க. நான் சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நல்ல தரிசனம். இதுமாதிரி நன்னாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வருது. அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்திங்க. சரி, பாசிப்பருப்பு பாயாசம் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கை விடாமல் வறுத்துட்டு வாங்க. ஃபுல்லும் வறுத்துடாமல் ஒரு 1/2 ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, ஒரு 1/4 கப் பச்சரிசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் கை விடாமல் நல்லா வறுத்துட்டு வாங்க. நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம அந்த பாசிப்பருப்பு வறுக்கும்போது அந்த பொரி வர ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் இதோ பாருங்க வந்துருச்சு. அந்த ஸ்டேஜ் வரும்போது கேஸை நிறுத்திட்டு இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. பக்கத்து அடுப்பில் நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாசிப்பருப்பு வறுக்கும்போது தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கழுவி இதில் பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சரிசி கழுவி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். இதை மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கும்போது நான் ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜவ்வரிசி இதோட சேர்த்து வேக வைக்கும்போது அது குழஞ்சிரும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் நீங்களும் அதை மாதிரி 1 கப் ஜவ்வரிசியை தனியாக கழுவி வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா, பாசிப்பருப்பு அரிசி நல்லா வெந்துடும். ஆனால் கடலப்பருப்பு 85% தான் வெந்திருக்கும். அதுதாங்க டேஸ்ட்டு. அந்த கடலப்பருப்பு க்ரன்ச்சினஸ் மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பை தாளித்து அதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறிடும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் இதை மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்குங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க. பச்சை கற்பூரம் ஆட் பண்ணும்போது கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரசாதம் டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடும்போது நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இதெல்லாம் போட்டு நீங்கள் நிறுத்திடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு பாயாசம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.